அல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நல்ல நாமத்தினாலே இந்த நாள் ஆராதனையிலே பங்கு பெற இருக்கதான் அன்பு பிள்ளைகளுக்கு அழகிய பாண்டியபுரம் டிவிஷனில் உள்ள காட்டுப்புதூர் படைசெலுத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பை தந்ததான தேவாதி தேவனுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நாம் இந்த ஆராதனையிலே நாம் ஜெபத்தோடு கூட நாம் பிரவேசிப்போம். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தர் எங்களுக்கு நல்லவராகவே இருந்து எங்களை நடத்தின உம்முடைய அன்பை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த இணையதளத்தின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகள் உம்மை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை கூர்ந்திருக்கிறீர், உமக்கு நன்றி. இந்த ஆராதனையிலே பங்கு கொள்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. என்ன எதிர்பார்ப்போடு என்ன நோக்கத்தோடு உம்முடைய பிள்ளைகள் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிறார்களோ கர்த்தர் அவைகளுக்கு ஏற்ற நன்மைகளை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கரம் எல்லாரோடும் கூட இருக்கட்டும். இந்த ஆராதனையின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகள் விடுதலை அடையும்படியாய் பலனை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவ சமூகத்தில் காத்திருந்து உம்முடைய சமூகத்திலிருந்து கிடைக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த ஆராதனையில் உம்முடைய வல்லமையை நீங்கள் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெந்தேகோஸ்தே நாளில் மகிமையாய் இறங்கின ஆண்டவருடைய மகிமை எல்லா ஜனங்கள் மீதும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ரட்சிப்பின் அனுபவத்தை ஒவ்வொருத்தங்களும் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பன் இதற்காய் உதவி செய்கிற எல்லா பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ரட்சண சேனை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். எல்லா ஊழியங்களை செய்யும் போதும் உம்முடைய பலத்தினால கர்த்தர் இடைக்கட்டி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். பாகம் எடுக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்தி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாமமே என் காது கிண்டமா புண்பட்ட நெஞ்சையாற்றவே ஊற்றுண்ட தைலமா இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமமே இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமமே அந்நாமம் தைந்த ஆவியை நன்றாக தேற்றுமே துக்கத்தால் தோய்ந்த உள்ளத்தை திடப்படுத்துமே இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமமே இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமமே. யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போமாக. தேசத்திற்காகவும் கிராமத்திற்காகவும் ஊழியங்களுக்காகவும் படிக்கிற பிள்ளைகளுக்காகவும் வியாதியோடு இருக்கிறவங்களுக்காகவும் நாம் யாவரும் ஜெபிப்போம். தேசத்தில் இருக்கிற எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்காகவும் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்காகவும் படிக்கிற பிள்ளைகளுக்காகவும் ரட்சணை சேனை ஊழியங்களுக்காகவும் வாலிப பிள்ளைகளுக்காகவும் நம் யாவரும் ஜெபிப்போம். ஜெபத்துக்கு ஒரு துணையாக ஒரு பல்லவியை பாடி முடித்த பிற்பாடு திருமதி எமீமா அவர்கள் ஜெபிப்பார்கள். பெந்தேகோஸ்தென்னும் பேரில் வந்த ஆவியே எங்கள் மீதே வந்திறங்கும் சுத்த ஆவியே, எங்கள் மீது வந்திறங்கும் சுத்த ஆவியே. யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம்.
எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிறதான் எங்கள் சர்வ வல்லமை உள்ள அன்பின் ஆண்டவரே. அப்பா, இந்த அற்புதமான நல்லதொரு கர்த்தாவே சப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிற சோத்தரிக்கிறப்பா. கடந்து வந்த கர்த்தாவே நாட்களெல்லாம் எங்களை கண்மணியை போல் அதிசயமாக அற்புதமாக எங்களுக்கு வந்துதான் எல்லா ஆபத்துகள், நாசமோசங்கள், மரணக்கட்டுகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விலக்கி பாதுகாத்து வந்த கிருபைகளுக்காக, உம்முடைய அளவில்லாத அன்பிற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே சப்பா, இந்த ஆண்டில் கூட ராஜா 5 மாதமும் நீர் எங்களை எவ்வளவு அதிசயமாக அற்புதமாக பாதுகாத்து இந்த 6வது மாதத்தின் இந்த 6வது நாளை நீர் காண செய்த கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிற சோத்தரிக்கிறப்பா. அந்த நாளை நீர் எல்லா மக்களுக்கும் நீர் ஆசீர்வதித்து தரும்படிக்காக ஜெபிக்கிறப்பா. எல்லா மக்களும் தகப்பனை ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் சமாதானத்தையும் பெறுகின்றதான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கட்டும் ஆண்டவரே. உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த நாளில் கூட தகப்பனை எல்லா மக்களும் போகிற வருகிற இடங்கள்லாம் உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை நன்றாக பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பகலில் மேகஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழிநடத்தி வருகிற சர்வ வல்லமையுள்ள அன்பின் ஆண்டவர் நீரல்லவோ ராஜா. எங்களை வழிநடத்துங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே சோத்திரங்கர்த்தாவே, உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம், வல்லரசு நாடுகளுக்காக, வளைகுடா நாடுகளுக்காக, அரபு தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தேசங்களையும் பிரதேசங்களையும் கர்த்தர் நீர் பாதுகாத்து தரும்படிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தை உடைய கரத்திலே தருகிறோம் ஐயா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. எங்கள் தேசத்தின் எல்லை எங்கிலும் அப்பா நீர் உடைய தூதர்களை கொண்டு வேலையெடுத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தின் எல்லையிலே நின்று பாதுகாத்து கொண்டிருக்கிற எல்லை பாதுகாப்பு படையினருக்காக நன்றி தகப்பனே. அவர்களை ஆசீர்வதிங்கப்பா, அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, எல்லா உறவுகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்திற்கு தேவையான எல்லா தேவைகளை சந்திங்க, சமானத்தை உண்டு பண்ணுங்க, விடுதலை தாருமாண்டவரை ஆசீர்வாத மழையை நீர் பொழிய பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே பரவி வருகிற எல்லா கொள்ளை நோய் பரவுதலிருந்தும் ஆண்டவரை எல்லா மக்களையும் நீர் பாதுகாத்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தின் எல்லையெங்கிலும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களுக்காக நன்றி தகப்பனே. ஊழிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஊழியம் செய்து வருகிற பாதைகளிலே அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே அநேக இடர்கள், ஆபத்துகள், கர்த்தாவே பலவீனங்கள் எது வந்தாலும் கர்த்தர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா ஊழிய பிள்ளைகள் மூலம் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் எல்லா மக்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவர். எங்கள் தேசத்திலே உம்மை அறியாத ஜனங்களும் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரை, புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீரே உண்மையான தெய்வம் என்ற உண்மையை புரிந்து உணர்ந்து நடக்க ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்துக்கு தேவையெல்லாம் சந்திங்க. ஒவ்வொரு மாநிலங்களுக்காக, மாவட்டங்களுக்காக, கிராமங்களுக்காக, பட்டணங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தேசங்களையும் பிரதேசங்களையும் ஒவ்வொரு பகுதிகளையும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய அற்புதங்களாலும் உம்முடைய அதிசயங்களாலும் ஆண்டவரே நீர் விளங்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா மக்களையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா தகப்பனே, இந்த இணையதளி கர்த்தாவே, இந்த இணையதள அப்பா ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் மூலம் தகப்பனே அநேக மக்கள் ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே, இதை கேட்கிற தகப்பனே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே பல்வேறு அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என் தேவன் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு மக்களையும் தொடுங்கப்பா. அவர்கள் இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் தூரத்திலிருந்து அறிகிறீர் அப்பா. அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க அப்பா. அவர்கள் வரும் காலங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாள் உண்ண உணவு, உடுக்க வஸ்திரம், இருக்க இல்லிடம் கொடுத்து ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீர் போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கிற அதற்காக நன்றி தகப்பனே. ஒவ்வொரு வீடுகளையும் சந்திங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களும் உமக்கு முன்பாக கீழ்ப்படுதல் உள்ள ஆண்டவரை ஒரு எழுப்புதல் நிறைந்த குடும்பங்களாய் நீர் கட்டி எழுப்பும்படியாய், ஒரு சாட்சியாய் எழும்ப நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்திலே காணப்படுகிற எல்லா திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா ஊழிய பிள்ளைகளையும் விசுவாச பிள்ளைகளையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே. எல்லா திருச்சபைகளும் உமக்கு முன்பாக ஒரு சாட்சி உள்ள திருச்சபைகளாய் எழும்பி பிரகாசிக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வருகை நாட்களிலே நாங்கள் உமக்கு முன்பாக எதிர்கொண்டு ஒரு மனவாட்டிகளாய் காணப்பட கர்த்தர் எங்கள் ஒவ்வொரு எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து நடத்தி தாரும் ஆண்டவரே. இதிலே பாகம் அடிக்கிற ஒவ்வொரு மக்களோடும் கரம் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. நீரே பொறுப்படுத்தி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தொடுங்க வல்லமையா எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு பெறும் கர்த்தர் எங்கள் கூடவே இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே, துதி கன மகிமை எல்லாமுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். யாருடைய ஜெபமாக கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1 அதிகாரம் 3 முதல் 8 வரை உள்ள வசனங்கள்.
அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். வாசித்த வசனங்களின்படி தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. என் பெயர் மரியாள். நான் காட்டுப்புதூர் படைஸ்தலத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் சிறு வயதிலே வந்து எனக்கு தகப்பன் இல்லை, தாய் இல்லை. ஆனால் கர்த்தர் என்னை கைவிடாமல் பாதுகாத்தார், பராமரித்தார். நாட்கள் கடந்து போகின. கர்த்தர் எனக்கு 1997 நல்ல ஒரு திருமணத்தை ஆயத்தப்படுத்தினார். கர்த்தர் எனக்கு அன்பான ஒரு கணவரை தந்தார். 1998 இரட்ட குழந்தைகளை தந்தார். ஆனாலும் தகப்பன் என்னை நாளோரும் மேனி பொழுதோறும் வண்ணமாக வளர்த்து தகப்பன் என் பிள்ளைகள் 12வது வயதில் தகப்பனை இழந்த பிள்ளைகளாக காணப்பட்டார்கள். என்னை போல என் பிள்ளைகளும் தகப்பனை இழந்து விட்டார்கள். ஆனாலும் நான் சோர்ந்து போனேன். அந்த உருக்கமான நேரத்திலும் கூட என்னை கர்த்தர் சோர்வுகளுக்கு ஆளாக்காதபடி என்னை பாதுகாத்தார், பராமரித்தார். கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு திருமண வயது வரைக்கும் வளர்த்து வந்தார். ஆனாலும் தகப்பன் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகளை நாளொருமே பொழுது ஒரு வண்ணமாக வளர்த்து தகப்பன் என் மூத்த மகனுக்கு திருமணம் ஆகிவிட்டது. 2வது மகனுக்கு என் திருமணத்துக்கு ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு காரியங்களின் தேவன் அவர் அன்பாக நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி சொல்லி என் சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு முறை கூட உங்கள் அனைவரையும் இந்த பரிசுத்த ஆராதனைக்கு நேராக அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். விசேஷமாக இந்த நாள் பரிசுத்தமான இந்த ஆராதனையிலே பெந்தேகோஸ்தே ஞாயிறாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. ஆகவே அன்பான பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாம் தியான பகுதிக்குள்ளாக நாம் பிரவேசிக்கும்படியாக இருக்கிறோம். இந்த நாளிலே தியானத்துக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க கேட்டதான அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை மையமாக வைத்து ஆண்டுடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கின்றேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் இந்த உலகத்தினுடைய சகல இடங்களிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி வேதவசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே கூட பெந்தேகோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக இந்த பெந்தேகோஸ்தே ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிறானது அல்லது இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையானது ஏன் எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் சற்று நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். அன்பான பிள்ளைகளே, பழைய ஏற்பாடு புஸ்தகத்திலே நீங்கள் திரும்பி பார்க்கும்போது லேவியராகமம் புஸ்தகம் 23வது அதிகாரத்திலே ஏன் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்றால் நாம் அதை அறிந்து கொள்ள முடிகிறது. 23வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, உங்கள் தேசத்தின் வெள்ளாண்மை நீங்கள் அறுக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை நீங்கள் முற்றிலும் அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகள் விட்டுவிட வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, 7 வகையான பண்டிகைகளை குறித்து இந்த வேத பகுதியை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த 7 வகை பண்டிகைகளை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையை நாம் அறிந்து கொள்வதான வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்ததான வேளையிலே ஆண்டவர் அந்த எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை ஆக செய்து கானான் தேசத்துக்கு நேராக அவர்களை வழிநடத்தி வருகின்றார். கானான் தேசத்துக்கு நேராக அவர்கள் வழிநடத்தி வருவதற்கு முன்பாக, தேசத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு முன்பாக ஆண்டவர் தேசத்திலே நீங்கள் போன பிற்பாடு செய்ய வேண்டியதான சில பண்டிகைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று மோசே மூலமாக அவர்களுக்கு கட்டளையிடுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த
கானான் தேசத்துக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக நீங்கள் அங்கே போய் சேர்ந்த பிற்பாடு அதனுடைய வெள்ளாண்மையை நீங்கள் அறுக்கும்போது அதிலே இருக்குதான முதற் பலனை தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் கொண்டு வர வேண்டும். முதல் பலனை தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் கொண்டு வரும்போது அதை ஆசாரியனிடத்திலே நீங்கள் கொடுக்க வேண்டும். அதன் பிற்பாடு 16வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. லேவியராகமம் 23வது அதிகாரம் 16வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ண துவங்கி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை நீங்கள் செலுத்த கடவீர்கள் என்று சொல்லி வேதம் இவ்வாறு சொல்லுகிறது. அந்த புதிய பலியை, அதாவது புதிய போஜன பலியை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வரக்கூடிய நாள் அது 50வது நாளாக இருந்தது. வேதம் சொல்லுகிறது 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாக 50ஆம் நாள் மட்டும் எண்ண துவங்கி அந்த முதற் பலனை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வரக்கூடிய அந்த நாள் துவங்கி 50வது நாள் வரும்போது அந்த நாளை பெந்தேகோஸ்தே பண்டிகையாக ஆசரிக்க வேண்டும். அதாவது 50 என்று சொல்லும்போது பெந்தே, அதாவது பெண்டா என்று சொல்லப்படுகிறது. அந்த 50வது நாளை பெந்தேகோஸ்தே பண்டிகையாக நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஆசரிக்க வேண்டியது கட்டாயம், அவசியம் என்று சொல்லி, இது அது மாத்திரமல்ல, வருட வருடம் இந்த பண்டிகையை நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இங்கே கட்டளையிடுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, இந்த 50வது நாளை அவர்கள் கொண்டாடும் போது இது தேவனுக்கு அறுவடைக்காக, தேவனுடைய சமூகத்திலே அறுவடைக்காக நன்றி செலுத்தி செய்யப்படக்கூடியதான ஒரு பண்டிகையாக இங்கே கொண்டாடினார்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்ல, இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையானது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போது, எந்த சமயத்திலே அல்லது எந்த மாதத்திலே கொண்டாடினார்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளுகிறதான வேளையிலே இந்த பண்டிகையானது எபிரேய மாதங்களில் 3வது மாதமாகிய சீவான் என்று சொல்லக்கூடிய மாதத்தில் கொண்டாடப்பட்டது. அதாவது நம்முடைய நாள்காட்டியின்படி மே, ஜூன் மாதங்களிலே இந்த பண்டிகையானது இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த அறிமுகமானது பெந்தேகோஸ்தே பண்டிகையை ஏன், எதற்காக கொண்டாடினார்கள் என்று சொல்லி அறிந்து கொண்டோம். அது மாத்திரமல்ல, இந்த பெந்தேகோஸ்தே என்று சொல்லக்கூடிய பொருளுடைய அர்த்தம் என்னவென்று நாம் பார்க்கும்போது ஆவியின் அபிஷேகத்தை பெறுதல், ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறுதல் என்று நாம் அறிந்து கொண்டோம். இந்த செய்தியினுடைய தலைப்பாக நாம் எடுத்துக்கொண்டது என்னவென்றால், பெந்தேகோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். ஆவியானுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாயமாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாடு பகுதியிலே அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 3வது வசனம் முதல் நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து நாம் அறிந்து கொள்ளும் போது 3வது வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, இயேசுவானவர் இந்த உலகத்திலே நம்மை மீட்பதற்காக வந்தார். அநேக பாடுகள் பட்ட பிற்பாடு 40 நாள் அளவும், அதாவது அவர் இந்த உலகத்திலே வந்து நம்மை மீட்பதற்காக அநேக பாடுகளை பட்டார். அவரை சிலுவைக்கு நேராக அவரை ஒப்பு கொடுத்தார்கள். சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தார். அநேகருக்கு அதன் பிற்பாடு ஆண்டவர் சாட்சியாக விளங்கினார் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்ல, அநேக அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களோடு கூட பேசி அநேகம் தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். தான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதான அநேக அடையாளங்கள் மூலமாக தேவன் ஜனங்களுக்கு, சீசர்களுக்கு அவர் காட்சி அளித்தார், தோன்றினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்ல, தன்னுடைய சீசர்களுக்கு அவர் சொல்லும்போது, நீங்கள் எருசலேமை விட்டு போகாதபடிக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவதற்காக நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அதன்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் இந்த உலகத்திற்குதான எல்லா இடங்களிலும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே தன்னுடைய சீசர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலிருந்து இயேசுவானவர் பரலோகத்தின் நேராக எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக தன்னுடைய சீசர்களுக்கு இப்படிப்பட்டதான உபதேசங்களை ஆண்டவர் சொல்லி, தான் இந்த உலகத்திலே வாக்குத்தத்தம் நிறைவேறதற்காக இந்த உலகத்திலே மறுபடியுமாக வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறது நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தன்னுடைய சீசர்களுக்கு அப்படி போதித்து கொண்டிருந்த வேளையிலே அவர் பரலோகத்தின் நேராக அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். பரலோகத்தின் நேராக எடுத்துக்கொள்ளப்படுகிறதான
நேரத்திலே தன்னுடைய சீசர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் இவ்வாறாக காத்திருங்கள், பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் சொல்லக்கூடியதான உன்னதமான சத்தியத்தை சொல்லுகிறார். அப்போது அன்பு தேவனுடைய பிள்ளைகளை 10வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கல்லறையாகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல மறுபடியும் உங்களிடத்திலே வருவார், மறுபடியுமாக இந்த உலகத்திலே வருவார் என்று சொல்லக்கூடியதான ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை அவர்களுக்கு நேராக சொல்லிவிட்டு இயேசுவானவர் பரலோகத்துக்கு போகிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த காரியத்தை எல்லாவற்றையும் சீசர்கள் அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். இந்த எல்லா உபதேசங்களையும் ஆண்டோடைய சத்தியங்களையும் அவர்கள் கேட்ட பிற்பாடு அவர்கள் எருசலேமிலே காத்திருக்கின்றார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 1வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக அங்கே ஜெபத்திலே தரித்திருக்கிறதான வேளையிலே, அந்த மேல் வீட்டு அறையிலே அவர் கூடி ஜெபித்து கொண்டதான வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் அங்கே வல்லமையாக அவர்கள் மீது செயல்படுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்புகிறது. அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள், கதவுகள் அடைக்கப்பட்டுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அந்த அறையிலே அவர்கள் மீது ஊற்றப்படுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரம் ஊற்றப்பட்ட பிற்பாடு அக்கினிமயமான நாவுகள், நெருப்பு போன்றதான அந்த வார்த்தைகளை பேசக்கூடியதான அந்த நாவுகள் அவர்களுக்குள்ளாக உண்டாகிறது. அவர்கள் எல்லாரும் மீதும் பரிசுத்த ஆவியானவர் வந்து அமர்ந்தார், அவர்கள் மீது ஊற்றப்பட்டார். அதன் பிற்பாடு அவர்கள் எல்லாரும் நிரப்பப்படுகிறார்கள். தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே அவர் நிரப்பப்பட்டு அவர்கள் தங்களுக்கு ஆவியானவர் தந்த ஏவுதல் படியாகவே அவர்கள் வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அதன் பிற்பாடு தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிற்பாடு அங்கே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. சபைகள் பெறுகிறது, சீசருடைய தொகை விரிவாகிறது. தேசத்திலும் இந்த உலகத்திலும் ஒரு பெரிய மாற்றம் பரிசுத்த ஆவியானவராலே உண்டாகப்படுகிறதை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடிகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பார்க்கும்போது திருத்துவ தெய்வங்களிலே, அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லக்கூடிய திருத்துவத்திலே 3வது நபராக இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் குறித்து இன்னும் பார்க்கும்போது அவர் சிருஷ்டிக்கப்பட்டவரும் அல்ல, ஜனிப்பிக்கப்பட்டவரும் அல்ல, அவர் ஆவியானவராக அசைவாடி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. யோவான் 3வது அதிகாரம் 6வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவினால் பிறப்பது ஆவியாக இருக்கும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த மேல் வீட்டு அறையிலே கூடியிருந்தான் ஜனங்கள் மீது அவர் ஊற்றப்பட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட இந்த பெந்தேகோஸ்தே நாளை குறித்து நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்டதான இந்த பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே இந்த சீசர்கள் மீது பலமாக இறங்கினதான இந்த உன்னதமான பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் நம்மோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் எந்தெந்த இடங்களிலே நம்மோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் விரும்புகிற காரியம் என்ன, பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று சொல்லி இந்த செய்தியிலே 2 குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, சபைகளிலே தேவன் பரிசுத்தத்தினாலே நிறைந்த ஆத்துமாக்களை அல்லது தேவ மனிதர்களை ஆண்டவர் எழுப்புகிறார். சபைகளிலே தேவ ஆவினால் நிறையப்பட்ட மக்களை ஆண்டவர் எழுப்பி கொண்டிருக்கிறார். அன்பான பிள்ளைகளே, சபைக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் அதிகமான தொடர்பு இருக்கின்றது. தேவ ஆவியானவருக்கும் திருச்சபைகளுக்கும் அதிகமான தொடர்பு இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது சபை என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சபை என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியிலே எக்லீசியா என்று அழைக்கப்படுகிறது. சபை என்று சொல்லும்போது பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள், அதாவது பாவத்திலிருந்தும் சாபமான காரியங்களிலிருந்தும் இந்த உலகத்திலிருந்து அடிமைத்தனமான வாழ்க்கையிலிருந்தும் பொல்லாத மனிதனுடைய உபத்திரவங்களிலிருந்தும் அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள், ஒரு கூட்ட மக்களாக அவர்கள் இருப்பதுதான் சபையாக இருக்கிறது. அது மாத்திரம் ரோமர் 16வது அதிகாரம் 5வது வசனமும் 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 19வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, அதாவது தேவனை தொழுது கொள்வதற்காக
வீடுகளில் கூடுகிற தேவ பிள்ளைகளுடைய கூட்டமாக இருக்கிறது. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சபை என்று சொல்லும்போது தேவன் வாசம் செய்கிறதான ஒரு இடமாக இருக்கிறது. தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக, தேவன் அவர்களை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு கூட்டமாக இருப்பது சபை என்று அர்த்தப்படுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சபைகளை ஆண்டவர் இந்த நாட்களில் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி வருகிறார். இப்படிப்பட்டதான திருச்சபைகளை ஆண்டவர் தன்னுடைய தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டதான ஜனங்கள் மூலமாக, தேவ பிள்ளைகள் மூலமாக இன்றைக்கும் ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தி வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். எபேசியர் 4வது அதிகாரம் 11 முதல் 13 வரையுள்ள வசனங்களை வாசிக்கும் போது, அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், சிலரை போதகராகவும் ஆண்டவர் ஏற்படுத்தி வருகின்றார். ஆண்டவர் இந்த நாட்களிலே அவர் இந்த சபைகளை நடத்தும்படியாக அநேக தலைவர்களை, தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டதான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். ஆனபடினால் இன்றைக்கும் சபைகள் பெரிய ஆசீர்வாதங்களும் பெரிய ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் சென்று கொண்டிருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சபைகளிலே தேவனுடைய பிள்ளைகளை பயன்படுத்தி வருகிறதை போல இன்னும் ஒரு படி நாம் மேலாக நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் அன்பு பிள்ளைகளை, அல்லாது சபைகளை பொறுப்பாக இருக்கதான அநேக பிள்ளைகளை பயன்படுத்துகிறார். பொறுப்பாக இருக்கின்றவர்கள், அதிலே திருப்பணி பணிவிடை செய்கிறவர்கள், அதில் உதவியாக இருக்கிற அன்பு பிள்ளைகளையும் இப்படிப்பட்ட அபிஷேகம் பெற்ற மக்களோடு கூட, தேவ பிள்ளைகளோடு கூட அவர் பயன்படுத்தி வருகிறார். ஆனபடினாலே சபைகள் இன்றைக்கும் அதிகமான வளர்ச்சி பெற்று வருகிறதை நான் அறிந்து கொள்ள முடிகிறது. அவர்களையும் இந்த சிறிய பணிவிடை செய்கின்றவர்கள், ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக முயற்சி எடுக்கிறவர்களை ஆண்டவர் இந்த நாட்களிலே பயன்படுத்தி வருகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரத்துக்குள்ளாக நீங்கள் வரும்போது, அங்கே இந்த சபையிலே ஒரு சிறிய பிரச்சனை வருகிறது. எப்படி என்று சொன்னால், அந்நாட்களில் சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். கிரேக்கருடைய விதவைகள் அங்கே அவர்களுக்கு சரியான நியாயம் கிடைக்கவில்லை என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறதான வேளையிலே அதிலிருந்து ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ளும்படியாக அப்போஸ்தலருக்கு முன்பாக அவர்கள் வருகிறார்கள். ஆனால் அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், அப்போஸ்தலர் அவர்களோடு கூட பேசும்போது, ஸ்தோத்திரம், அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல, நாங்களோ ஜெபம் பண்ணுகிறதிலும் வேத வசனத்தை போதிக்கிறதான ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்கிறார்கள். எங்களுடைய பணி ஆண்டுடைய வார்த்தைகளை பேசுவது, எங்களுடைய ஊழியமானது தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக தான் கர்த்தரை அழைத்திருக்கிறார். ஆனால் இப்படிப்பட்டதான தீர்வுகளை நீங்கள் கிடைக்கும் என்று சொன்னால், சபையிலே மூப்பர்களை ஏற்படுத்த வேண்டிய அவசியம், சபையிலே உதவியாளர்கள் ஏற்படுத்த வேண்டிய அவசியம். அவர்கள் மூலமாக இப்படிப்பட்டதான சபையிலே ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அவர்களை கொண்டு ஆண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி அவர்களுக்குள்ளாக அங்கே ஆண்டு அப்போஸ்தலர்கள் சீசர்களோடு கூட அப்போஸ்தலர்கள் தங்களுடைய அந்த பிரச்சனைக்கு உரிதான தீர்வுகளை அங்கே சொல்லுகிற நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. தேவனுக்காக பெரிய காரியங்களை அற்புதங்களை செய்கிறான், அடையாளங்களை செய்கிறான். ஜனங்கள் அங்கே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, சாதாரண மக்களையும் சாதாரண ஒரு மனிதனையும் அங்கே தேவன் தனக்காக பயன்படுத்துகிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனம் சொல்கிறது, மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். சபைகளிலே ஆண்டவருடைய பணிகளை செய்கிற அன்பு பிள்ளைகள் மீது என் ஆவியை ஊற்றுவேன். ஆண்டவருடைய ஊழியம் செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் மீதும், தேவனுடைய பணிவிடை செய்கிறதான அன்பு பிள்ளைகளோடும் கூட தேவன் தன்னுடைய வல்லமை ஊற்றி இன்றைக்கு சபையில் ஒரு பெரிய எழுப்புதலை தேவனை கட்டளையிட்டு வருகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் சொல்லி வேதம் சொல்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சபைகளிலே கர்த்தர் எழுப்புதலையும் சபைகளில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும்படியாக விரும்புகிறார். சபைகளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்க வேண்டும். சபையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுகிற மக்கள் அல்ல, ஆண்டவருடைய பணிகளை செய்கிறதான அன்பு பிள்ளைகள் மீதும் மூப்பர்கள் மீதும் அன்பு விசுவாசிகள் மீதும் தேவன் இந்த கடைசி நாட்களிலே தன்னுடைய ஆவியை ஊற்றி சபையை பெருகும்படியாக, சபையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு தேவையான பரிசுத்த ஆவியானவர். சபைகளை பரிசுத்த ஆவியின் அவசியம், பரிசுத்த ஆவியின் அவசியப்படுகிறார்.
மூப்பர்கள் மீதும் வாலிபர்கள் மீதும் சிறு குழந்தைகள் மீதும் இந்த நாட்களிலே ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். இன்றைக்கு அன்பு தேவனுடைய பிள்ளை, உங்களிடத்திலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறாரா? உங்களுடைய சபையிலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. இல்லைன்னு சொன்னால் ஆண்டவர் சமூகத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளை, இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது சரீரத்திலே பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சரீரத்திலே பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆரம்பத்தில் முதலாவது குறிப்பில் நாம் கேட்டோம், சபைக்கும் பரிசுத்த ஆவியின் அதிகமான தொடர்பு இருக்கிறதை போல இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது சரீரத்திற்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் அதிகமாக தொடர்பு இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இந்த சரீரமானது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இது தேவன் நமக்காக தந்த சரீரமாக இருக்கிறது. இந்த சரீரம் எப்போதுமே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை செயல்படுவதற்காக நம்முடைய சரீரத்தை எப்போதும் நாம் ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். 1 பேதுரு 1வது அதிகாரம் 14வது வசனம் முதல் 16 முடிய வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சையின்படி இனி நடவாதபடிக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்கள் அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். ஏன்னு சொன்ன, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள்னு சொல்லி தேவ வார்த்தையை சொல்கிறது நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய சரீரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவ நமக்காக தந்த இந்த சரீரமானது எப்படி இருக்கிறது? ஆவியான அசைவாடுகிறதுக்கு இடம் இருக்கிறதா? ஆவியானவர் அசைவாடுவதற்கு நாம் இடம் கொடுக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய சரீரத்தை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, உங்களுடைய சரீரமானது சாவுக்கு ஏதுவான சரீரமாக காணப்படும். சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை ஆண்டவர் உயிர்ப்பிக்கும்படியாக, இந்த சாவுக்கு ஏதான மரித்து போன சரீரத்தோடு கூடியதான நாம் நம்முடைய சரீரமானது ஆவிக்குள்ள நிலைமைக்குள்ள வரும்படியாக, ஆவியானவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பும்படியாக நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் சமூகத்தினால் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒருவேளை உங்களுடைய சரீரமானது பாவத்தினாலே கரைப்பட்டிருக்கலாம். உங்களுடைய சரீரமானது தீமையான காரியங்கள் மூலமாக அசுத்தமடைந்த நிலைமைக்குள்ளாக இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்களுடைய பாவமான காரியங்களை விட்டு மாறுங்கள். உங்களுடைய பாவமான செயல்களை விட்டு மாறுங்கள். உங்களுடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்களை ஆண்டவர் சமூகத்தை ஒப்புக் கொடுக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பரிசுத்தமான வாழ்க்கை இருக்கிறதா? ஆவியானவர் உங்களுக்குள்ள அசைவாடுகிறாரா? அல்லது கரைப்பட்ட நிலைமையில் இருக்கிறதா? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியது கடமைப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். பாவம் இருக்கிற இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாட மாட்டார். பாவம் இருக்கதான இடத்திலே ஆவியானவர் ஒருபோதும் அசைவாட மாட்டார். உங்களுடைய சரீரம் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆலயம். உங்களுடைய உள்ளமான தேவன் வாசம் செய்கிற ஒரு ஆலயமாக இருக்கிறது. ஆகவே உங்களுடைய சரீரத்திலே ஆவியானவர் ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் அசைவாடுவார். தேவன் அசைவாடுவார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது என்ற மனிதனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கதான வேளையிலே தாவீதோடு கூட ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, தாவீதோடு கூட தேவ ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். தாவீதுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அபிஷேகம் பட்டதான சமயத்திலே, அபிஷேகம் பண்ணப்பட்டதான வேளையிலே ஆவியானவர் தாவீதோடு கூட இருந்தார். என்றைக்கு தாவீது தன்னுடைய சரீரத்தை பாவத்துக்கு நேராக ஒப்பு கொடுத்தானோ, சங்கீத புஸ்தகம் 51வது சங்கீதத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தாவீது தன்னுடைய சரீரத்தை பாவத்துக்கு நேராக ஒப்பு கொடுக்கிறான். தன்னுடைய சரீரத்தை பாவத்துக்கு நேராக ஒப்பு கொடுக்கிறான். பாவம் செய்கிறான். பாவம் செய்தான வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் தாவீதை விட்டு விலகி போகிறான். தாவீதை விட்டு விலகி போகிறது என அறிந்து கொள்ள முடிகிறது. அதன் பிற்பாடு தாவீது ஆண்டவர் சமூகத்திலே மன்றாடுகிறான். தாவீது ஆண்டோடு சமூகத்தில் முறையிடுகிறான், ஜபிக்கிறான். ஆண்டவரே, மறுபடியும் என்னை விட்டு போனதான இந்த பரிசுத்த ஆவி எனக்கு தாரும், இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை எனக்கு தாரும் என்று சொல்லி தாவீது தன்னை உணர்ந்தவனாக தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. சங்கீதங்கள் புஸ்தகம் 51வது சங்கீதம் 10, 12 ஆகிய வசனங்கள் இவ்வாறு சொல்கிறது, தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சொல்லி தன்னைத்தானே அர்ப்பணம் செய்கிறதை அறிந்து கொள்ள முடிகிறது. அன்பான பிள்ளைகளே, நம்முடைய சரீரம் எவ்வண்ணமாக இருக்கிறது? ஆவியன் அசைவாடி கொண்டிருக்கிற சரீரமாக இருக்கிறதா, ஆலயமாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய சமூகத்தை ஒப்புக்கொடு. நம்முடைய இருக்கிற பாவ கரைகள் எல்லாவற்றை மாற்றும் போது தேவன் நம்மோடு கூட அசைவாடும். தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் நம்மை ஆட்கொள்வார். பெரிய காரியங்களை ஆண்டவர் நம்மூலமாக இந்த உலகத்திலே செய்வார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளை, அர்ப்பணம் செய்ய வேண்டும்.
நம்முடைய சரீரத்தை தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்த வேண்டும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்க வேண்டும். எசேக்கியேல் புஸ்தகம் 11வது அதிகாரம் 19 முதல் 20 வரையுள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், தேவனாய் கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய சரீரத்தை தேவனுடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்கும் போது ஒரு புதிய ஆவியை, அதுதான் பரிசுத்த ஆவியானவர், ஒரு புதிய ஆவியை நமக்குள்ளாக தந்து நாம் பலனடையக்கூடியதான அந்த சத்துவத்தையும் வல்லமையும் தேவனை கர்த்தர் நமக்குள்ளாக தருவார். அன்பான பிள்ளைகளை, நாம் அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்குள்ளாக நான் அருளுவேன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம்? நம்முடைய சரீரம் தேவனுக்கு உகந்ததாக இருக்கிறதா? நம்முடைய சரீரமான தேவன் வாசம் செய்கிறதான அந்த புனிதமான ஒரு பரிசுத்தமான இடமாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் பாவம் இருக்கிறதான இடங்களில் வாசம் செய்ய மாட்டார். நம்முடைய சரீரம் தீமையான காரியங்களை செய்து கொண்டிருந்தால் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட மாட்டார். வேதம் சொல்லுங்க, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரையை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடிதில் நாசம் அடைவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நாம் பரிசுத்தமான நிலைமைக்குள்ளாக நம்முடைய சரீரத்தை மாற்ற வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்களை சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, அறிந்து கொள்ள முடிகிறது. அன்பு பிள்ளைகளே, தேவன் சரீரத்தை ஒரு புனிதமான தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாக அல்ல தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த சபைக்கும் பரிசுத்தாவின் எவ்வளவு ஒற்றுமை இருந்ததோ அதே போல இந்த சரீரத்துக்கும் இந்த சபைக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் அதிகமாக ஒற்றுமை இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நாம் இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டியதான ஒரு காரியம், நம்முடைய சரீரம் எவனமாக இருக்கிறது, நம்முடைய சரீரம் எவனமாக இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த பெந்தேகோஸ்தே இந்த பண்டிகை நாளிலே அல்லது இந்த பெந்தேகோஸ்தே ஞாயிற்றுக்கிழமையிலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே 2 குறிப்புகளை நாம் அறிந்து கொண்டோம். எப்படி என்று சொன்னால், சபையிலே ஆண்டவர் ஆவினால் நிறையப்பட்ட பரிசுத்தாவின் நிறையப்பட்டதான ஜனங்களின் மூலமாக இந்த சபை ஆண்டவர் நடத்தி வருகிறார். இன்னும் ஆண்டு இந்த நாட்கள் நடத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதே போல நம்மளே வாசம் செய்யும்படியாக, நம்முடைய இந்த ஆலயத்திலே வாசம் செய்யும்படியாக, நம்முடைய சரீரமாக இந்த ஆலயத்திலே வாசம் செய்யும்படியாக விரும்புகிறார். ஆகவே நம்முடைய சரீரத்திலே பரிசுத்தம் அவசியமாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் எவ்வாறாக பெற்றுக்கொள்ள முடியும், இந்த பரிசுத்த ஆவியானவரை எவ்வாறாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி வேதத்தினை வாசிக்கும் போது லூக்கா நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 13வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த உலகத்தில் இருக்கிறதான தகப்பன்மார்கள் தன்னுடைய பிள்ளைகள் கேட்கும்போது கேட்கிற எல்லா காரியங்களையும் அவர்கள் கொடுக்கிறார்கள். அதே போல அன்பு பிள்ளைகளை நம்முடைய தகப்பன் பிதாவானவர் நமக்கு நாம் வேண்டிக் கொள்ளும் போது அவைகளை தருகிறார். அதே போல பரிசுத்தாவியை தாரும் ஆண்டவரை, பரிசுத்தாவியை தாரும் என்று தேவன் சமூகத்தில் நான் கேட்கும்போது இந்த ஆவியானவரை தருவது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொன்னது போல ஆண்டு நிச்சயமாக கேட்கும்போது வேண்டு செய்யும் போது கர்த்தர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பான பிள்ளைகள், அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் வாசித்தது போல 1வது அதிகாரத்தை நாம் வாசித்தோம். அந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்ட காரியம், அந்த சீசர்கள் பரிசுத்தாவிக்காக காத்திருந்தார்கள், வாக்குத்தத்தம் நிறைவேறுக்காக காத்திருந்தார்கள். ஆண்டவர் மறுபடியுமாக இந்த உலகத்தில் வருவார், அந்த தேவ ஆவியானவர் எங்களுக்கு தருவார் என்று சொல்லி அவர் காத்திருந்து ஜெபித்தார்கள். அவர் காத்திருந்து அந்த இல்லத்திலே இருந்து ஜெபித்தார்கள். ஜெபித்ததனுடைய பலனாக அங்கே மேல் வீட்டு அறையிலே தேவ ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்குகிறார். அங்கே இறங்கி சீசர்களை நிரப்புகிறார். சீசர்கள் அப்போஸ்தலர்களாக மாற்றமடைகிறார்கள். அநேக இடங்களில் சென்று தேவனுக்கு சாட்சியாக வாழுகிறார்கள். அப்போஸ்தலர் 1:8வது வசனத்தை வாசித்தது போல பரிசுத்த ஆவியானவர் பெற்ற பிற்பாடு அவர்கள் பலனடைந்தார்கள். சீசர்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் ஆண்டவருக்கு சாட்சிகளாக மாறினார்கள். இன்றைக்கும் அநேக சாட்சிகளாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த சாட்சி ஆண்டு இன்னும் அநேக இடங்களில் எதிர்பார்க்கிறார். அதற்கு இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே, இந்த பெந்தேகோஸ்தே ஞாயிற்றுக்கிழமையை அனுசரிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சபையிலே அல்லது உங்களுடைய சரீரத்திலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறாரா? அவருடைய செயல்பாடுகளுக்கு, அவருடைய வல்லமைகளுக்கு நாம் இடம் கொடுக்கிறோமா? நாம் இடம் கொடுக்க வேண்டியது கட்டாயம். பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. அன்பு தேவனுடைய ஒரு தீர்மானம், இந்த நாளிலே ஒரு தீர்மானத்துக்குள்ளாக நாம் வர வேண்டும். ஆண்டவரே, என்னை நிரப்பும், உமக்கு சாட்சியாக என்னை நிரப்பும், உமக்கு சாட்சியாக என்னை நிரப்பும், உமக்கு சாட்சியாக ஆவியை தாரும், வல்லமை தாரும், நான் உமக்காக எழும்பி பிரகாசிக்கக்கூடியதான ஒரு வல்லமையினை தாரும் என்று சொல்லி
தெய்வ சமூகத்திலே நாம் கேட்க நாம் கடமைப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் கேட்கும்போது ஆவியன் நமக்குள்ளாக வாசம் செய்வார். நாம் கேட்கும்போது ஆவியன் நமக்குள்ளாக வாசம் செய்வார். ஒரு பெரிய காரியங்களை இந்த உலகத்தை நம்ம மூலமாக செய்வதற்கு ஆண்டவர் ஆவலா இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த செய்தி மூலமாக நாம் அறிந்து கொண்ட காரியம், தேவன் நம்மை நிரப்பி, தேவன் நம்மை ஆசீர்வதித்து தேவனுக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய ஒரு பெரிய தீர்மானமாக, ஒரு பெரிய ஒரு ஆவலாக இருக்கிறது. அதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. ஆகவே இந்த நாளிலே கூட இந்த பெந்தேகோஸ்தே, இந்த பண்டிகை நாளை, இந்த பெந்தேகோஸ்தே ஞாயிற்றுக்கிழமை அனுசரிக்கதான் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்குள்ளாக தேவ ஆவியன் அசைவாடுகிறாரா, பரிசுத்த ஆவியன் அசைவாடுகிறாரா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஆண்டவரே என்னிலே வாசம் செய்யும், ஆண்டவரே என்னிலே வாசம் செய்யும். என்னிலுக்கு பாவக்கரைகள், எனக்கு தான் எல்லா தீமையான காரியங்களை மாற்றி, சபையிலுக்கு தான் எல்லா மறுமறுப்புகளும் எல்லா முரண்பாடுகளை மாற்றி என் சபையிலே எங்கள் மூலமாக அசைவாடும், எங்கள் மூலமாக அசைவாடும் என்று ஆண்டு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே நாம் இந்த நாளில் ஒப்புக் கொடுப்போம். தேவ ஆசீர்வாதத்தினை கடந்து செல்வோம். தேவ ஆவி பெற்ற பிள்ளைகளாக, தேவனுக்கு பலமாக கிரியை செய்கிற பிள்ளைகளாக, பலனடைந்த பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழும்படியாக சமூகத்தை அர்ப்பணம் செய்வோம். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக நம்மை பலப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த பெந்தேகோஸ்தே ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அனுசரிக்கும்படியாக தேவன் தந்த கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்து நாளிலே வல்லமையாக சீசர்கள் மீது ஊற்றப்பட்டீர் என்பதை அறிந்து கொண்டோம். இந்த நாட்களில் கூட தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா சபைகளிலும் சபைகளை பணி செய்கிற ஒவ்வொரு மக்கள் மீதும் தேவன் வல்லமையாக செயல்பட்டு இன்னும் வளர்வதற்கு கத்தாவே உம்முடைய கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவனமாக தகப்பனே ஒவ்வொருடைய சரீரமும் ஆண்டவர் பிரியமான ஆலயமாக மாறும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா இன்னும் ஆண்டவரை இந்த உலகத்திலே கத்தர் செய்ய வேண்டிய காரியங்களை தேவ ஆவி மூலமாக செய்து கத்தர் மையப்படும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக தகப்பனே இந்த ஸ்தோத்திர இணையதளத்தின் மூலமாக எங்களோடு கூட ஜெபத்திலே பங்கு பெற்றிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிங்க. பாரத்தோடும் வியாகுலங்களோடும் பலவிதமான தேவைகளோடும் கூட இருக்கிற பிள்ளைகளை தேவனை கத்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே என்ன தேவையோடு கூட இந்த ஜெபத்தில் இணைந்திருந்தாலும் தேவனுடைய கிருபை அந்த பிள்ளைகளை பலப்படுத்துவதாக, தேவனுடைய வல்லமை பிள்ளைகளை தாங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கவலைகள், கண்ணீர்கள், பாடுகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே ஆமாண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே
ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய ரச்சனை சேனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ரச்சனை சேனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய அகில உலக தலைமையகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபை அந்த இடத்துல இருப்பதாக. எங்களுடைய ஜெனரல் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கே நடக்கிறதான பணிகளுக்காக நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய மாகாணத்துக்காக ஜெபிக்கிறோம். மாகாண தலைமையகத்துக்காக, மாகாண தளபதியாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவனமாக தகப்பனே ஒவ்வொரு பணிகளோடும் தேவ கிருபை இருக்கட்டும் தகப்பனே. ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொரு டிவிஷனுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்களுக்காக ஜெபிக்கிறோம், விரிவாக பணித்தளங்களுக்காக ஜெபிக்கிறோம், மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம், பயிற்சி கல்லூரிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா சமூக பணிகளோடும் கல்வி பணிகளோடும் தேவ கிருபை இருப்பதாக. ஆலயங்களில் நடைபெறுகிறதான ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபையிலுக்கு லோக்கல் தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஓய்வு பெற்ற உத்தேசங்களுக்காக நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து சேனை பணியிலே தேவ கிருபை அதிகமாக இருப்பதாக. இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இடங்களிலும் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய எழுப்புதலான காரியங்கள் ஒவ்வொரு இடத்திலும் அதிகமாக ஊற்றப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவர் தேவ பணியை செய்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும், தேவ பணியை செய்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய வல்லமையினாலே கத்து நிரப்பி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேசத்திலே கர்த்தர் ஆண்டவர் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இன்னும் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எந்த விதமான இயற்கையுடைய அழிவுகளோ பேரிடர்களோ வராதபடி காத்துக்கொள்ளுங்க. தேசம் சமாதானத்தின் ஆவியை கர்த்தர் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த தொற்று வியாதிகள் ஒப்புடுக்காதபடிக்கு எங்கள் தேசத்திலே வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவர் காத்துக்கொள்ளும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் தகப்பனே. அவனமாக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த ஆண்டவரே ஊடகத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இதில் பணி செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கிருபை பிள்ளைகளை தாங்குவதாக. இன்னும் இவை மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய நாமம், உம்முடைய வசனங்கள் எங்கும் பரவும்படியாக கத்த கிருபை செய்யுங்க. கர்த்தரை வல்லமையாக எடுத்து நீங்க பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவரே செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதித்த தயவுக்கு நன்றி. இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை சாட்சி சொன்ன பிள்ளைகளுக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இவையெல்லாம் தகப்பனே உம்முடைய நாம மகிமைக்காக அமையும்படியாக ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நேரத்தில் கூட ஹல்லேலூயா. ஆராதனை ஆரம்பம் முதல் முடிகிறவர்களும் உம்முடைய கிருபை கூடவே இருந்த தயவுக்காக உம்மை துதிக்கிறோம். நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்வீராக. சமூகத்தில் உம்முடைய உன்னதமான சமூகத்திலே உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டு. பெரிய காரியங்கள் செய்வீராக. இரட்சகர் மூலமாக இவை எல்லாவற்றையும் நாங்கள் தாழ்மையோடு வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேக சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.